Hello viewers, வணக்கம் and welcome to Fight Club. So world climate types அப்படிங்கறத பார்த்து வரோம். அதுல நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேட் ரீஜன் அப்படிங்கிறது அதை சார்ந்து இருக்கக்கூடிய கிளைமேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோப்பன் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறத படிச்சிருந்தோம். அந்த கோப்பன் கிளாஸிஃபிகேஷனில் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ராபிக்கல் ரீஜன் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த ட்ராபிக்கல் ரீஜனில் உங்களுக்கு ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், ரைட்டா? தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெசர்ட் கிளைமேட், சவானா, இப்படி 3 டைப் ஆஃப் கிளைமேட் பார்த்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு மோரலஸ் அந்த ட்ராபிக்கல் அண்ட் ஆரிட் டைப் அப்படிங்கிறது கவர் ஆயிருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம வந்து டெம்பரேட் ரீஜன் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டெம்பரேட் ரீஜன் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஏன்னா இந்த கிளைமேட் டைப்பை வச்சு நீங்கள் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். அந்த வெதர் ஃபினாமினாவை கொடுத்து எந்த மாதிரி கிளைமேட் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டருக்கு சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் வீடியோலேயே நீங்கள் நோட்ஸும் எடுத்துக்கோங்க. டெம்பரேட் ரீஜன் அப்படிங்கிறது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இது ரெண்டுத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு ரீஜன், சரிங்களா? உங்களுக்கு சப் ட்ராபிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீஜனில் தான் நீங்கள் இந்த டெம்பரேட் டைப் ஆஃப் கிளைமேட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஃபினாமினா. எல்லா டெம்பரேட் கிளைமேட்லேயும் காமனாக நீங்கள் பார்க்கக்கூடியது அந்த 4 டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா? இது மற்ற கிளைமேட் இதில் பார்க்க முடியாது. இங்கே தான் உங்களுக்கு 4 விதமான சீசன்ஸும் பார்க்கலாம், ஓகேங்களா? சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் அப்படின்னு 4 சீசன்ஸும் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டைப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பி டைப் ஆஃப் கிளைமேட். இந்த ஸ்டெப்பி டைப் ஆஃப் கிளைமேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக கிராஸ்லேண்டாக இருக்கும். இந்த ஸ்டெப்பி டைப்பை நம்ம 2ஆக பிரிச்சிருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட்ஸ் செமியாரிட் ஸ்டெப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கோல்ட் செமியாரிட் ஸ்டெப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு கோப்பன் கிளாஸிஃபிகேஷனுக்கு கீழே வர்றது தான், ஓகேங்களா? டெசர்ட்டோட சேர்ந்து தான் இதை வச்சுருப்பாங்க. செமியாரிட் டைப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹாட் செமியாரிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் பார்க்கலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேட் லாட்டிடியூட்ஸில் பார்க்கலாம். தென் இந்த ஸ்டெப்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கும். எங்கன்னா டெசர்ட்டுக்கும் உங்களோட ஹியூமிட் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியரி தான் உங்களோட இந்த ஸ்டெப்பி டைப் ஆஃப் கிளைமேட், ஓகே? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்பி கிளைமேட்டோட லொக்கேஷன் அப்படிங்கிறது டெசர்ட் ரீஜனுக்கும் டெம்பரேட் ரீஜனுக்கும் கொஞ்சம் இடைப்பட்ட இடத்துல தான் இருக்கும், ஓகேங்களா? டெசர்ட் தாண்டி இந்த இதை பார்க்கலாம், ஓகே? ஸோ இன்டீரியர் ஆஃப் கான்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்டினென்ட்ஸோட உட்புறம், இந்த சென்டர் மையப்பகுதி அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவில் கசகஸ்தான், வெஸ்டர்ன் யூஎஸ்ஏ, கிரேட் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் சவுத் அமெரிக்காவில் இருக்குது ஈஸ்டர்ன் அண்ட் லீவர்ட் சைட் ஆஃப் மவுண்டன்ஸ்லையும், ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் லீவர்ட் சைட் ஆஃப் மவுண்டன்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம், ரைட்டா? இந்த இன்டீரியர் ஆஃப் த கான்டினென்ட்டில் அது உள்ளே இருக்கிறனால உங்களுக்கு வெஸ்டர்லிஸ், அதாவது இந்த வெஸ்டர்லிஸ் காற்று இருக்குது பார்த்தீங்களா, மிட் லாட்டிடியூடில் வெஸ்டர்லிஸ் அப்படி தான் சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு வந்து மழை பொழிவு இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்கும். அதோட இம்பேக்ட்ன்றது வந்து இதுக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா அது ட்ரை ஆகிடும் வரும்போது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கான்டினென்டாலிட்டின்றதை நீங்கள் பார்க்கலாம். கான்டினென்டாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஓஷன்ஸ் ஆர் மெரைன் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ரொம்ப உள்ளே போக போக உங்களுக்கு இதமான வெப்பம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே போய் எக்ஸ்ட்ரீம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் கான்டினென்டாலிட்டி. ஸோ இதில் முக்கியமான கிராஸ்லேண்ட் அதோட நேம்ஸ் பார்த்து வச்சுங்க. சென்ட்ரல் ஏஷியா இந்த ரீஜனில் இருக்கிறத ஸ்டெப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஹங்கேரி இந்த மாதிரி யூரோப் சைடில் இருக்கிறத புஸ்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நார்த் அமெரிக்காவில் இதை ப்ரைரிஸ் சொல்லுவாங்க. சவுத் அமெரிக்காவில் பம்பாஸ் அண்ட் சதர்ன் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் அந்த டிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஸ், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் டவுன்ஸ். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஃபார் தி ஸ்டெப்பி கிராஸ்லேண்ட். ஸோ இங்கே ப்ரிசிபிடேஷனை பொறுத்தவரை ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது 45 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஜூன் அண்ட் ஜூலையில் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக மழை வரும், ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் லேட் ஸ்ப்ரிங் அண்ட் ஏர்லி சம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் தான் உங்களுக்கு அதிகமாக மழை பொழிவு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ரெயின்ஃபால் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி லோவர் தான், ரொம்ப அதிகம் கிடையாது. ஆனால் ஒரு சீசனல் பேட்டர்ன் இருக்கும், குறிப்பிட்டு ஒரு பீரியடில் தான் நல்லா மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சீசனல் பேட்டர்ன் நீங்கள் பார்க்க முடியும். தென் இந்த ரெயினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு விஷயத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஆரோஸில் காட்டுறதெல்லாம் தான் உங்களோட வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்டர்லீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வெஸ்டர்லீஸ் கரெக்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் கொஞ்சம் இதை வந்து உங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த காஸ்பியன் சி இந்த இதில் இருந்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொஞ்சம் மழை கொடுக்கும். ஸோ அதனால தான் வின்டர் டைமில் நீங்கள் ரெயின் பார்க்க முடியும். டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும், பிகாஸ் இட் இஸ் கான்டினென்டல். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் டெம்பரேச்சர் பார்க்கலாம், அதாவது பகலில் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கும், நைட்டில் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். அதே மாதிரி வெயில் சம்மர் அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ ஹாட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வின்டர் அப்படிங்கிறதும் கோல்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் டயோர்னல் ரேஞ்ச், எக்ஸ்ட்ரீம் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மரங்கள் இருக்காது. ஏன் மரங்கள் இருக்காதுன்னா ஏற்கனவே சொன்ன காரணம் தான். ஒன்று டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். அந்த ரெயின் பேரிங் வின்ஸ் இங்கே வரும்போது ஆல்மோஸ்ட் அதோட மாய்ஸ்சர்லாம் லாஸ் பண்ணிடும். ஸோ பெருசாக உங்களுக்கு ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரீஸ் அப்படிங்கிறத பெருசாக பார்க்க முடியாது.
இங்கே நீங்கள் சினூக் அண்ட் ஃபோன் அப்படின்னு 2 சீசனல் விண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபோன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சினூக் அப்படிங்கிறத ஸ்னோ ஈட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வார்ம் விண்ட். அது ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகும். அதனால் ஸ்னோலாம் மெல்ட் ஆகும். அதனால் அதை ஸ்னோ ஈட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோன் விண்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வார்ம் அண்ட் ட்ரை விண்ட். சரிங்களா, ரெண்டுமே வார்ம் அண்ட் ட்ரை விண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பி கிராஸ்லேண்ட் ஓகே அதில் பார்க்கலாம். சினூக் நீங்கள் ப்ரைவீஸில் பார்க்கலாம். ஸோ now we'll compare steppe grassland as well as சவானா கிராஸ்லேண்ட். இப்போ உங்களுக்கு ஸ்டெப்பி கிராஸ்லேண்ட் சவானாலேருந்து எப்படி வேறுபடும் அப்படின்னா இங்கே ப்ராக்டிக்கலாக மரங்கள் ரொம்ப கம்மி. ஓகேங்களா, அங்கே அதிகமான மரங்கள் அதிகம் இந்த சென்ஸ் கொஞ்சம் ஸ்பொராடிக்காக பார்க்கலாம். இங்கே ரொம்ப கம்மியாக தான் பார்க்கவே முடியும். மரங்களே இல்லைன்னு சொல்ல, பட் ரொம்ப கம்மி. ஓகேங்களா, அடுத்து இங்கே இருக்கக்கூடிய கிராஸஸ் எல்லாம் ஷார்ட்டராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நியூட்ரிஷியஸாக இருக்கும். நம்ம சவானாவில் பார்த்துருந்தோம் அங்கே டால் கிராஸஸ் இருக்கும், பட் நியூட்ரிஷியஸாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு உகந்ததாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஓகேங்களா, தென் கிராஸஸ் நல்லா வயரியாக இருக்கும், கொஞ்சம் விட்டு ஸ்பேஸ் விட்டு இருக்கும், திக்காக இருக்காது. ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேட்டில் ரேன்ச்சிங் அப்படிங்கிறது அதிகமாக பண்ணுவாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராட் சீசன் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது. சவானால ஒரு சிவியரான ஒரு ட்ராட் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே அப்படி ட்ராட் கிடையாது, கொஞ்சம் மழை இருக்கும் அப்படின்றத பார்த்துருந்தோம். தென் அனிமலோட டைவர்சிட்டி கொஞ்சம் குறவாக இருக்கும். சவானால உங்களுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ஜீப்ராஸ் இது நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். இங்கே அப்படி பெருசாக பல்வேறு உயிரினங்களை நீங்கள் பார்க்க முடியாது. தென் இந்த ஸ்டெப்பீஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்சிவாக மெக்கனைஸ்ட் வீட் கல்டிவேஷன் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெய்ஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஸ்டெப்பி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிரானரிஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு லார்ஜஸ்ட் வீட் கல்டிவேஷன் இதெல்லாம் இந்த டைம் இங்கே தான் இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா உக்ரைன் வார் அதெல்லாம் வரும்போது இந்த பிளாக் சி கிரெயின் இனிஷியேட்டிவ் அப்படின்றலாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே போர் நடந்தப்போ உலக லெவலில் உங்களுக்கு அதற்கான தட்டுப்பாடு வந்துடும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ சைனா தான் லார்ஜஸ்ட் வீட் ப்ரொடியூசர். அதே மாதிரி ரஷ்யா அவங்க தான் லார்ஜஸ்ட் வீட் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, இதெல்லாம் இந்த ஸ்டெப்பி ரீஜனை சார்ந்து இருக்கக்கூடிய ஏரியாஸ் தான். லூசென், அல்ஃபால்ஃபா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பழைய அந்த கிராஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி இப்போ இந்த கிராஸை க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிராஸ் அப்படிங்கிறது கால்நடைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால இங்கே ரேன்ச்சிங் அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கிளைமேட் அப்படிங்கிறது மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட். இந்த மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட் நமக்கு அந்த மெடிட்ரேனியன் சி அப்படிங்கிறத சுற்றி இருக்கக்கூடிய கிளைமேட் அப்படிங்கிற மாதிரி படித்து வச்சுருப்போம். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 45 டிகிரி அப்படிங்கிற அந்த ரீஜன், அந்த லேட்டிடியூட் இதில் நீங்கள் பார்க்கலாம். நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியர்லேயும் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்ஃபியர்லேயும் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் மெடிட்ரேனியன் ரீஜன் தவிர்த்து கலிஃபோர்னியா, சதர்ன் சவுத் வெஸ்டர்ன் டிப் ஆஃப் ஆஃப்ரிக்கா, அந்த கேப் டவுன் சுற்றி இருக்கக்கூடிய ரீஜன். ஓகேங்களா, தென் சதர்ன் ஆஸ்திரேலியா இந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த டைப் ஆஃப் கிளைமேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். டைப் ஆஃப் கிளைமேட்டில் உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்கும். ஓகேங்களா, 28 to 35 அப்படிங்கிறது ஆவரேஜ் அப்படின்றப்போ கொஞ்சம் ஹையர் டெம்பரேச்சர் தான். ஓகேங்களா, தென் நைட் டைம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 15 to 22. ஹையர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது டெசர்ட் அளவுக்கு ஹையரில் அதை விட கொஞ்சம் கம்மி. அண்ட் டயோர்னல் ரேஞ்ச் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ், டெசர்ட் அளவு கிடையாது, பட் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. இங்கே ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதற்கான ரீசன் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே ப்ரெசிபிட்டேஷன் ஒரு ரெயின்ஃபாலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதோட நம்ம லொக்கேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மெடிட்ரேனியன் ரீஜனோடது. மெடிட்ரேனியன் ரீஜன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மிட் லேட்டிடியூட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த 30 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய ரீஜன் அப்படிங்கிறது. ஸோ இது வெஸ்டர்லீஸோட ஜோனில் இருக்கும். ரைட்டா, இப்போ இந்த வெஸ்டர்லீஸோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே மழை வருமா வராதான்றதை டிட்டர்மைன் பண்ணும். இப்போ உங்களுக்கு சம்மர் அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், சம்மர் அப்போ இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோனுங்கிறது மேலே போகும். இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி போல்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த்தை நோக்கி போகும். அப்போ உங்களுக்கு அதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்ஸ் மேலே போகிற மாதிரியே உங்களுக்கு அந்த வெஸ்டர்லியோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இங்கே நான் அந்த டயக்ராமில் காட்டின மாதிரி ஏர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரையான விண்டாக மேல் நோக்கி அடிக்கிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும். இதுவே உங்களுக்கு வின்டர் அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ரைட்டா, இப்போ கீழ் நோக்கி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சன்னு உங்களுக்கு ஓவர் ஹெட் சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு போக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு அடிக்கக்கூடிய காற்று அந்த மேலே அப்பர் இதில் காட்டியிருக்கு பார்த்தீங்களா, அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த அட்லாண்டிக் ஓஷன்லேருந்தும் மாய்ச்சர் எடுத்துகிட்டு வரும், மெடிட்ரேனியன் சீலேருந்தும் மாய்ச்சர் எடுத்துகிட்டு உங்களுக்கு மழை அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு சினாரியோ பார்க்க முடியும். ஸோ இதே விஷயத்தை ஏற்கனவே நம்ம பார்த்த இதோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஸ்டெப்பி கிளைமேட்டுக்கு போகிறதுக்குள்ளே இந்த மாய்ச்சர்லாம் லாஸ் அவுட் ஆகிடும். அதனால உங்களுக்கு என்ன ஆகிடாது, பெருசாக ரெயின் இருக்காது. ஆனால் மெடிட்ரேனியனில் கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக இந்த வின்டர் அப்படின்ற டைமில் ரெயின்ஃபால் பார்க்க முடியும். மழை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஹெவி ஷவர்ஸ் இருக்கும். ஆனால் குறுகிய காலம் ரொம்ப ஷார்ட்டான டைமில் நிறைய மழை வரும். பாக்கி இருக்கிற டைம் எல்லாம் பிரைட் சன்னி கிளைமேட் தான் பார்க்கலாம்.
ஸோ மெடிட்ரேனியனில் அதிகமான லோக்கல் விண்டோட டாமினேஷன் இருக்கும் சரிங்களா. அந்த மெடிட்ரேனியன் சீயை ஒட்டி அதுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கும், இந்த மேப்பில் காமிச்சிருக்கு. இதில் முக்கியமான 2 மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். சிரோக்கோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்லேருந்து வரக்கூடியது, நார்த் ஆஃப்ரிக்காவிலேருந்து உங்களுக்கு இந்த மெடிட்ரேனியன் சீ வழியாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை விண்ட். ஆனால் இதில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சஹாராவிலேருந்து அந்த ரெட் சாண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு பிளட் ரெயின் ஒரு ரெட் கலர் ரெயின் இதெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தீஸ் ஆர் ஹாட் ட்ரை கஸ்டி விண்ட்ஸ். சஹாரா டெசர்ட்ல வரும். அப்பப்போ அந்த மெடிட்டரேனியன் சீலேருந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் கிடைக்கிறப்போ தட் வில் பிரிங் ரெயின், அதை பிளட் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்ட்ரல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த்லேருந்து வரக்கூடியது ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ரோன் வேலி அங்கேருந்து வரக்கூடியது. இது ரொம்ப ஹை ஸ்பீடில் ஹை வெலாசிட்டி, அதில் வந்து இந்த ஃபனலிங் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். 2 மலை இடுக்கு நடுவில் வரும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விண்டாக வரும். மிஸ்ட்ரல் கோல்டு விண்ட் சரிங்களா. இதை பொறுத்தவரை நீங்கள் எவர்கிரீன் கோனிஃபரஸ் ட்ரீஸ் பார்க்கலாம், அதே மாதிரி மெடிட்ரேனியன் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆனால் அதிகமாக புஷ்ஷஸ் அப்படிங்கிறத அதிகமாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ சின்ன சின்ன மரங்கள் மாதிரி ஒரு புதர்கள் மாதிரியான அமைப்பு இங்கே நிறையா பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும், குள்ளமாக இருக்கக்கூடிய ட்ரீஸாக இருக்கும், ட்ரங்க் பெரிய ட்ரங்காக இருக்கும், லெதரி லீவ்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஓகேங்களா. அதே மாதிரி ரூட் சிஸ்டமும் ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும், தண்ணியை தேடி இருக்கிற மாதிரி. ஸோ இது அதோட யூனிக் ஃபீச்சர்ஸ். அண்ட் மெடிட்ரேனியன் ரீஜன் அப்படிங்கிறது கிராஸஸ் வளர்வதற்கு சாதகமாக இருக்காது. ஏன்னா இங்கே அடிக்கடி உங்களுக்கு இடையில ஒரு ரெயின் அப்படிங்கிறது வரனால இங்கே வந்து கிராஸஸ் அப்படிங்கிறத தாண்டி மரங்களுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இங்கே ட்ரீஸை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஸோ மெடிட்ரேனியன் ட்ரையாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆலிவ்ஸ், கிரேப் அண்ட் வீட். ஆலிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆயில் ப்ரொடக்ஷன், கிரேப் வந்து ஒயின், விட்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட் வந்து இங்கேத்த ஸ்டேப்பிள் ஃபுட்டாக இருக்கும் ஓகேங்களா. அண்ட் கிரேப்பை பொறுத்தவரை இங்கே விட்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஆரஞ்சஸ் இங்கே ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு இந்த ஆரஞ்சஸ்லேயும் குறிப்பாக பிளட் ஆரஞ்ச் அப்படிங்கிறது வந்து இட்டாலி, சிசிலி இந்த ரீஜனில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டான்ஜரின் ஆரஞ்ச் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேவல் ஆரஞ்ச் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இங்கே மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க நெட் எக்ஸ்போர்ட்டராக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுல நிறையா கிராஸஸும் கம்மி, பாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டெய்ரி ப்ராடக்ட்ஸை இவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஹியூமன்ஸ் இருக்குது, நிறையா கேட்டல்ஸும் இருக்கும், பட் இருந்தாலும் இங்கே சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ தே இம்போர்ட் உங்களுக்கு டைரி ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வர 2 ரீஜன் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பி கிளைமேட், இன்னொன்று மெடிட்ரேனியன். ஃபர்தராக நமக்கு பிரிட்டிஷ் டைப் அண்ட் சைனா டைப் கிளைமேட் இருக்குது. லாஸ்ட் ஒரு வீடியோவில் அது ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ கிளைமேட்டாலஜி அப்படிங்கிறதுல உங்களுக்கு வேர்ல்டு கிளைமேட் டைப்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஃபர்தராக உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தனியாக குரூப் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு மென்டரிங் அப்படிங்கிற ப்ரோக்ராமும் கூடவே சேர்ந்து வந்துடும். ஸோ ப்ளீஸ் டூ கன்சிடர் இட். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் டு see you soon in another video. ஓகேங்களா.